11ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்ம 570 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். ஸோ அது வரல. ஆனால் இந்த 54க்கு 53 அப்படின்ற நம்பரு சில இடத்துலலாம் மேட்ச் ஆகிருந்துச்சி. அது பார்த்தீங்கன்னா, இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் திரும்பவும் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்காக தான் அது ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இந்த 31, இந்த 53, 35 அப்படின்ற நம்பரு நான் 11ஆம் தேதி கெஸ்ஸிங்காக வச்சுருந்தேன். எப்படி அப்படின்னா, இந்த 95மே இந்த 95 அப்படின்ற நம்பருமே 10ஆம் தேதி கெஸ்ஸிங்காக தான் வச்சுருந்தேன். அது மெம்பர்ஷிப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு நாள் முன்னாடி வந்துருச்சு. அப்படி வரும்போது ரெட்டை நம்பர் தான் அது கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 952 கரெக்டாக 18 நாள் என்ன வரும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் 950. ஸோ இந்த 95ன்ற நம்பர் இங்கே வந்துருக்கணும். இங்கே வரும்போது அது கூட ரெட்டை நம்பர் வரணும். 20 அப்படின்னு இருக்குது. இல்லை 84 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்ற நம்பரை தான் எடுத்திருந்தோம். ஆனால் அது கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துடுச்சு. அப்போவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த 53, 35 அப்படின்ற நம்பரை பிசியில் எடுத்துருக்கலாம். எப்படி எடுத்துருக்கலான்னா, அதுதான் இங்கே பாருங்கள். இந்த பிசி 31க்கு அதாவது கழிச்சிக்கலாம். இந்த பிசி 31க்கு அடுத்த மாதம் பாருங்கள், அப்படியே 35 அப்படின்ற நம்பர் வந்திருக்கும் பிசியில். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு மாதம் விட்டு பார்த்திங்கன்னா பிசி 13 இருக்கும். 2 நாள் விட்டு, இது பம்பர் ரிசல்ட்டு, அது விட்டுருங்க. 2 நாள் விட்டு பிசியில் கரெக்டாக அதே மாதிரி 35 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த 13, 31 அப்படின்ற நம்பரு திரும்ப எங்கெல்லாம் பிசியில் வருதோ அப்போல்லாம் நான் அந்த 35, 53 எடுப்பேன். இப்போது பிசியில் தான் இப்போ நமக்கு 31 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. இந்த 31 ஏற்கனவே இந்த இடத்துல வரும்போது அது வரல. ஓகேவா? ஏற்கனவே இந்த இடத்துல வரும்போது இந்த இந்த 51 அப்படின்ற இடத்துல தான் 53 அப்படின்ற நம்பர் வந்திருக்கணும். அந்த இடத்துல வரல. ஸோ அதனால் இப்போ இந்த 31 கரெக்டாக 2 நாள் விட்டு 35, 53 அப்படின்ற நம்பரு பிசியில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது என்னடான்னா கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த 54க்கு நம்ம ஃபுல் ஆப்போசிட் 04 முன்னே எப்போ ஒரு வீடியோவில் இந்த 30ன்ற நம்பர் கீழே இந்த இடத்துல 04 அப்படின்ற நம்பரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அந்த நாள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 30ன்ற நம்பர் கீழே 04 அப்படின்ற நம்பர் தான் கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த 33 கீழே பாருங்கள். இந்த 33 கீழே 09. அதே மாதிரி ஆப்போசிட் வரும்போதும் அந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி 33 கீழே ஒரு 09. அந்த மாதிரி தான் இந்த 30 கீழே 04 பாருங்கள். 30 கீழே 04, அதுவும் இது பாருங்கள். 33 கீழே ஒரு 09. அந்த ஏபிக்கு 03 கீழே கரெக்டாக அப்படியே 04. இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதை நம்ம கவனமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நம்ம நிறைய எடுத்து போட்டால் எல்லாமே வரலனாலும் கஷ்டம் அப்படின்றனால தான் ஒரு சில நம்பர் மட்டும் நம்ம எடுக்கிறேன். அதுலேயுமே இது எல்லாத்தையுமே பார்த்து தான் ஏதோ இந்த நம்பர் ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கெஸ்ஸிங் போடுறோம். ஆனால் அப்படியுமே மிஸ் ஆகுது. என்ன பண்ணுறது? அது இன்னொன்று பாருங்கள், இந்த 59, 83 அப்படின்ற நம்பரை கவனமாக பாருங்கள். இப்போது 95 இருக்கிறதுனால அந்த பிளான் பண்ணுறேன். ஏன்னா அது வராது அப்படின்னு நினச்சேன். ஆனால் போன மாதம் ஏபியில் 38 வரும்போது அது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, கரெக்டாக அது நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்துச்சு. ஆனால் நம்ம அந்த கெஸ்ஸிங் எடுக்கலையா, யாருக்கும் சொல்லலையன்றது தான் ஆச்சு. அது எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 59. அந்த 59 கீழே ஒரு நாள் விட்டு பாருங்கள் 83 அப்படின்னு இருக்கும். அது இன்னும் இடத்துல கூட இருக்கும். ஒரு 3 இடத்துல பார்த்தேன். ஆனால் இப்போ தேடும்போது இந்த 2 இடம் மட்டும் கிடச்சிருக்கு. அதை நான் கரெக்டாக மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 மாதம் கேப்பில் பாருங்கள்,
திரும்ப பிசியில் அப்படியே இந்த 59க்கு அப்படியே 59. ஒரு நாள் விட்டு இது வந்து பம்பர் ரிசல்ட்டு. ஓகேவா, ரெகுலராக சார்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து பம்பர் ரிசல்ட்டு. கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள், அந்த 83 அப்படியே 83 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா, அப்படி வரும்போது திரும்ப 95 அப்படின்ட்டு வரும்போதெல்லாம் அந்த ஐடியா பண்ணோம். ஆனால் அந்த 95 அப்படின்னு வரும்போது அது சில இடத்துல வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா 83 அப்படின்னு வரும்போதும் அதை ட்ரை பண்ணிச்சு, அப்போவுமே வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த போன மாதம் கரெக்டாக வந்துச்சு. இந்த 95க்கு ஒரு நாள் விட்டு அப்படியே 38 அப்படின்னு வந்துச்சு. ஸோ சரி, 3 சான்ஸ் முடிஞ்சுது. ஏன்னா இது எல்லாமே பிசி. ஓகேவா, இந்த 59 இந்த 83 பிசி. அதே மாதிரி இந்த 95க்கு ட்ரை பண்ணும்போது வரல. ஓகேவா, இந்த 95க்கு ட்ரை பண்ணும்போது வரல. அது மாதிரி இன்னொரு 95மே எங்கள் ஏபிலன்னு நினைக்கிறேன். ஏபியில் ஒரு இந்த 95 295. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நாள் கேப் ஆகிடுச்சு. ஓகேவா, 2 நாள் நினைக்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணிப்போம். இந்த ஏபியில் 38 அப்படின்னு வந்துடுச்சு. ஆனாலுமே இந்த 95க்கு பாருங்கள் எத்தனை நாள் பாருங்கள், இங்கே ஒரு 3 நாள். இந்த இடத்துல வந்து 83 அப்படின்னு பிசி 38 83 ப்ளே பண்ணும்போது ஏபியில் வந்துடுச்சு. ஓகேவா, ஏபியில் வந்துடுச்சு. அதனால் அதை விட்டுட்டோம், 2 டைம் வரல அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் எத்தனை நாள் 4-5 நாள் போனதுக்கப்புறமும் கரெக்டாக அந்த பிசி 83 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த 95க்குமே வந்து வராது அப்படின்னு நினச்சும்போது கரெக்டாக இந்த 38 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஸோ அதோட நம்ம இந்த கேம் முடிஞ்சிடும்னு பார்த்தா அந்த 95 கரெக்டாக ஏபியில் வரும்போது திரும்ப இங்கே பாருங்கள், ஏபியில் 95ன்னு வரும்போது கரெக்டாக ஒரு நாள் விட்டு 38. இந்த 38 வரும்போது தான் நான் ரொம்ப கரெக்டாக அந்த பேட்டர்ன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதோட இந்த 83க்கு அது வரல. இந்த 83 இந்த இடத்துல இந்த 83க்கு 2 நாள் விட்டு ஒரு நாள் விட்டு 95 வரும் அப்படின்னு பார்த்தா வரல. 95 இங்கே வரல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துச்சு. இந்த ஏபி 95க்குமே இந்த ஏபி 95க்குமே வரல. ஸோ ஒருவேளை இந்த ஏபி 95க்கு ஒரு நாள் விட்டு ஏபியில் 38 83 அப்படின்ற நம்பர் வரலான்னு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம ஒரு டைம் 2 டைம் வரல அப்படின்னு விட்டுடுறோம். ஆனாலுமே வந்து அந்த பேட்டர்ன் கரெக்டாக திரும்பவும் வருது. அதான் நம்ம இப்போ இங்கே மார்க் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அதோட இந்த 95க்கு பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே இருக்கிற 83 அந்த இடத்துல ஏபியில் 95 ரொம்ப நாள் கழிச்சு வந்தது. இல்லை, இங்கே இந்த 95 59க்கு இங்கே 3 நாள் விட்டு அதுக்கப்புறம் எங்கே அது இந்த இடத்துல வந்துச்சு. ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் போன மாதமே நம்ம பிசி 83 அப்படின்ற நம்பர் எதிர்பார்த்தோம். அது 38 அப்படின்னு வந்துச்சு. ஆனால் திரும்பவும் 83ன்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 83ன்ற நம்பர் பிசியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு வேளை பிசியில் 83 வரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஏபி 83 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேவா, இந்த 83ன்ற நம்பரு ஏபியில் வரலாம், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன அப்படின்னா இந்த கெஸ்ஸிங் வந்து போன மாதம் ரிசல்ட் வரும்போது நான் சொல்லியிருந்தேன். இந்த ஏசி ஏபி பிசியில் எல்லாத்துலேயுமே 55 கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு இந்த ரிசல்ட் அப்படின்னு. அந்த நாள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 099 நாளுக்கான நம்ம கெஸ்ஸிங் எடுக்கும்போது இதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அதே மெத்தடில், ஓகேவா, அதே மெத்தடில் இந்த ஏசி 54க்கு இங்கே பிசி 54, ஓகேவா, பிசி 54 இல்லை, ஏபி 57 54 55 அப்படின்னு இருக்குது. இந்த ஏபி 54க்கு இங்கே பிசி 54 அப்படின்னு இருக்குது. இல்லைன்னா ஏபியில் 54க்கு 95 அப்படின்ற நம்பர் இருக்குது.
இந்த 55 ஏபியில் கரெக்டாக அப்படியே 55 அப்படின்னு இருக்குது. இந்த 57 அப்படின்ற நம்பரை தான் இங்கே நமக்கு ஏபியில் வரணும். 57 அப்படின்ற நம்பரு ஏபியில் வரணும். அந்த 57க்கு 75 அப்படின்னு அடிக்கலாம். இல்லைன்னா கரெக்டாக 57ன்ற நம்பருக்கு இங்கே ஃபஸ்ட்டு இந்த 54க்கு நமக்கு 95 அப்படின்னு திரும்பியிருக்கு. 55க்கு நமக்கு கரெக்டாக 55 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 57 பி போர்டில் 5 வச்சு ஏ போர்டில் 2ன்ற நம்பரை வச்சு 25 அப்படின்ற நம்பர் முடிக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே இந்த 5ன்ற நம்பரு இங்கேயுமே வந்தது. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஓகேவா? இந்த 5ன்ற நம்பர் அப்படியே 3 தடவை ஏ போர்டில் பி போர்டில் வந்தது. அப்போவுமே நாம் இது திரும்பவே இதே மாதிரி 5ன்ற நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 55ல் போன ஏபி திரும்ப ஏபியில் 55லே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மெத்தடில் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது பி போர்டில் திரும்பவுமே 5ன்ற நம்பரை வச்சு நான் பி போர்டில் ஏ போர்டில் உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் 2ன்ற நம்பரு ஏ போர்டில் வரலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 9 அப்படின்ற நம்பருமே ஒரு தடவை வந்தது. அது ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் 95 35 75. ஓகேவா? இப்போ நமக்கு 95 55 அப்படின்னு வந்திருக்கு. திரும்பவும் அந்த 5ன்ற நம்பர் வச்சு ஏ போர்டில் மேட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி 95 75 அந்த மாதிரி 95 இதே மாதிரி 9 வச்சு 59 79 99 அப்படின்ற நம்பரு ஏற்கனவே வந்தது. அதே மெத்தடில் தான் கண்டிப்பாக இந்த இடத்துல நாம் இந்த இடத்துல நம்ம 5ன்ற நம்பரு கண்டிப்பாக வரும் அப்படின்னே சொல்லியிருந்தது. இந்த இடத்துலமே வந்து 5ன்ற நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ திரும்ப இந்த பி போர்டில் 5ன்ற நம்பரு வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது ஏ போர்டில் 2ன்ற நம்பரை வச்சு மேட்ச் பண்ணலாம். இல்லைனா 7ன்ற நம்பருமே அப்படியே டைரெக்டாக 9 5 7 அப்படின்னு வந்து 75 அப்படின்னுமே திரும்பவும் வந்துடலாம். ஓகேவா? 75 அப்படின்ற நம்பரு இங்கே 4 1 4 3 அப்படின்னு இருக்குது. கேப்பில் 2ன்ற நம்பரு குறையுது. ஒருவேளை 54 53 52ன்னு டைரெக்டாக வச்சிடலாம். இந்த மாதிரியுமே வந்து ரிசல்ட் வந்துருக்கு. அதையுமே இந்த சார்ட்டில் அது இல்லை. ஒருவேளை அது இங்கே மார்ச் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கும். அது என்னென்னா 468 அப்படின்ற ஒரு ரிசல்ட்டு 44 ஏபியில் 45 ஏபி அப்படியே 46 ஏபின்னு டைரெக்டாக வந்திருக்கும். அந்த பிசியில் இருக்கிற 68 மட்டும் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்திருக்கும். 468ன்ற நம்பர் டைரெக்டாக அப்படியே வந்திருக்கும். 44 45 46 ஏபி அப்படியே வந்திருக்கும். அந்த மாதிரி இப்போது 54 53 இருக்குது. டைரெக்டாக 52 அப்படின்னு வந்துடலாம். ஸோ அதனால் 752 வரலாம், இல்லை 252மே வரலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக 5ன்ற நம்பர் பி போர்டில் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே 035 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 035க்கு நம்ம பிசியில் 53 அப்படின்ற நம்பர் இருக்குது. இப்போ நமக்கு கரெக்டாக இந்த 85ன்ற நம்பருக்கு அப்படியே பிசியில் திரும்பவுமே வந்து 58 அப்படின்ற நம்பருமே அடிக்கலாம். 58ன்ற நம்பர் வச்சா இந்த 0க்கு 5 வச்ச மாதிரியே இங்கே 5க்கு 0 வச்சு 058 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். இதுவுமே வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு தடவை 302 அப்படின்ற நம்பர் இந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக பாஸ் ஆச்சு. எப்படின்னா இங்கே கவனிங்க, இந்த 587ன்ற நம்பரு இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த 587க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே பாருங்கள் 087 பிசி அப்படியே வைக்கும்போது அது கீழே இருக்கிற 02 கரெக்டாக அப்படியே 02ன்னு வரணும். இந்த 8க்கு 3 அப்படின்ற நம்பர் வரணும். அதாவது 587க்கு இந்த 587க்கு இந்த இடத்துல 087 இந்த இடத்துல பாருங்கள் 087 இங்கே 587 அது கீழே பாருங்கள் 802 அது கரெக்டாக அப்படியே ஒரே நம்பர் கூட மிஸ் ஆகாமல்
302 ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நமக்கு பிசியில் 35 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதுக்கு நமக்கு 53 ஆப்போசிட் வச்சாச்சு. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இந்த 87க்கு இங்கே ஆப்போசிட் வச்சு அப்படியே பிசி 87. என்னென்னா இங்கே 35க்கு 53 அப்படின்னு வந்திருக்கு, திரும்பி இருக்குது. இங்கே 87 கீழே 02, அப்படியே 87 கீழே 02. ஸோ இங்கே நமக்கு 35க்கு இங்கே 53. அதனால் இந்த 85க்கு அப்படியே 58 அப்படின்னு வச்சு 5க்கு 0ன்ற நம்பர் வைக்கலாம். 058 அப்படின்ற நம்பரு. அதோட பி போர்டில் 5ன்ற நம்பரை வச்சு ஏபியில் 25 இல்லைன்னா பிசியில் 52ன்ற நம்பரு எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏபி 95க்கு நாம் 38 அப்படின்ற நம்பரு ஏபிலுமே எடுத்திருக்கோம். ஓகேவா? ஏபியில் 38ன்ற நம்பரு, அப்படி இல்லைன்னா 38க்கு பதில் 83 அப்படின்ற நம்பரு, அதையுமே நாம் எல்லாத்துலேயுமே பார்த்தோம். பாருங்கள், இந்த 59க்கு தான் இந்த 59க்கு தான் இந்த 83ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். அது நிறைய முறை அதே மாதிரி வந்துச்சு, ஆனால் ஒரு 2 தடவை வரலை. அதனால் வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த போன மாதத்தில் கரெக்டாக பிசி 95க்கு 38, அதே மாதிரி ஏபி 95க்குமே அதே 38 அப்படியே வந்தது. இப்போ மறுபடியும் ஏபி 95, அதனால் மறுபடியும் அந்த 38 அப்படியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 38க்கு பதில் 83 அப்படின்னு வரலாம். இங்கே 59க்கு 95, இந்த 83க்கு 38, அதே தான், சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் எல்லா டைம் வந்திருக்கு. இங்கேயுமே 59க்கு 83, 95க்கு 38, 95க்கு மறுபடியும் 38. அதனால் 38ன்ற நம்பரை அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். 83ன்றதை சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி மீதி இருக்கிற கெஸ்ஸிங்கும் பார்த்துக்குங்க. பாருங்கள், ஏபியில் 38 அப்படின்ற நம்பர் தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். அதுக்கு சப்போர்ட்டுக்கு 83ன்னு திருப்பி ஒரு நம்பர் ப்ளே பண்ணலாம். அதோட ஏபி 25மே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. பிசி 52 இருக்குது. அதுதான் நம்ம ஏபிசியில் 058 அப்படின்னு நம்பர் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் இந்த 752, 257 எடுத்திருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?